ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம ஏரியா. எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க இன்றைக்கி டேஸ்டியான மீன் குழம்பு வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு மிக்ஸி சாரில் 2 முழு பூண்டை உரிச்சிட்டு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் ஹீட் ஆகட்டும். 1 ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை உரிச்சிட்டு ஒரு கையளவு அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாவை 2ஆக கீறி வச்சுருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுங்க. நான் 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு மூடியை வச்சு மூடிடுங்க. எல்லாம் வேகட்டும். இப்போ உப்பு பண்ணி பார்ப்போம். நல்லா வெந்துருச்சு. இப்போ பூண்டு பேஸ்ட் வச்சுருந்தோம் இல்லையா, அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். வதக்கி விட்ருங்க. பூண்டையும் முழுசாகவும் போடலாம், இந்த மாதிரி பேஸ்ட்டாகவும் போடலாம். முழுசாக போட்டால் குழந்தைங்களாம் சாப்பிட மாட்டாங்க. அதனால் நான் பேஸ்ட்டாகவே போட்டுக்கிறேன். ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதனால் நான் அப்படியே பேஸ்ட் பண்ணி போட்டுக்கிட்டேன். 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி வீட்டு மிளகாத்தூள், இது எல்லாத்தையும் அந்த ஆயிலே நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை ஊற வச்சுருந்தேன். அதை கரைச்சி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தேவையான தண்ணி ஊற்றி உப்பு போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதி வரட்டும். மீனை ஆட் பண்ணிக்கலாம். மீனை ஆல்ரெடி நான் வாஷ் பண்ணிவிட்டு உப்பு போட்டு சோக் பண்ணி வச்சுருந்தேன் 20 மினிட்ஸ். அப்போ தான் உப்பு சார்ந்து இருக்கும் மீனில். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கலந்து கொடுத்துடலாம். கலந்து கொடுத்து இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு இருக்கா இல்லையான்னு. இப்போ மூடி வச்சு மூடிடலாம். நல்லா கொதி வரட்டும். நான் 1/2 மாங்காவை கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். மாங்காய் போட்டோம்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கொதி வந்துருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி. பக்கத்துலேயே ஃபிஷ் ஃப்ரை வேறு ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. சுட சுட சாதம், ஃபிஷ் ஃப்ரை வேறு லெவலுங்க டேஸ்ட்டு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.